ஹாய் கைஸ், வெல்கம் டு மொபைல் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போக்கோ M3 உடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுடைய டிஸ்பிளே, கேமரா, பேட்ரி, ப்ராசஸர், என்னுடைய டிசைன், எந்த ப்ரைஸில் சேல்ஸ் ஆகுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் டெக் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் இதனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 16.59 சென்டிமீட்டர், வெயிட் பார்த்தீங்கன்னா 198.00 கிராம், அண்ட் இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 198 மில்லிமீட்டர். இந்த ஃபோனுடைய ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு தராங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனுடைய பேட்டரி பற்றி பார்க்கலாம். போக்கோ M3யில் பார்த்தீங்கன்னா 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி தராங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பாக்ஸ்லேயே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் இவங்க தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட் என்னென்னா இவங்க 2.5 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மல் யூசேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2 days கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெவி யூசேஜராக இருந்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 1 days கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். போக்கோ M3யில் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 662 ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு 10 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணனால அதிகமாக ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்காது. அண்டு பேட்ரி ட்ரைன் ஆகிறது உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். போக்கோ M3யில் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கொண்ட ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 மெகா பிக்சல் கொண்ட ஒரு மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 மெகா பிக்சல் கொண்ட ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபோனுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேக்கில் லேதர் ஃபினிஷ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த ஃபோனுடைய ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோலாக்கில் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், செகண்ட் எல்லோ கலர், தேர்டு பிளாக் கலர், மொத்தம் 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 SIM 1 மெமரி கார்டு போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போக்கோ M3யில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 6GB 64GBயிலும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6GB 128GB லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB 64GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,999 ரூபாய்க்கும், 6GB 128GB பார்த்தீங்கன்னா 11,999 ரூபாய்க்கும் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.